சட்டத்துக்கு விரோதமா இல்லை சட்டத்திற்கு புறம்பா நாய்களை வந்து பிடிச்சிட்டு போய் விட்டுருந்தா கொண்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். கேட்டால் ஊசி போடுற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. எனக்கு கால் பண்ணாங்க அந்த ரெக்கார்டிங் நீங்கள் கேளுங்க. நான் அதுக்கு பின்னாடி பேசுகிறேன். இங்க எனக்கு எனக்கு என்னோட ஊர் வந்து மண்டைக்காடு ஏரியா, கன்னியாகுமரியில. இங்க தெருவுல இருக்க நாய்கள் எல்லாம் பஞ்சாயத்துல இருந்து பிடிச்சிட்டு போறாங்க. நான் தெருவுல உள்ள நாய்களுக்கு சாப்பாடுலாம் வைப்பேன், தண்ணி சாப்பாடுலாம் வைப்பேன் கடை முன்னாடி. அப்ப எனக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அவங்க வண்டியில வந்து நாய் அவ்வளவு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப நான் பஞ்சாயத்து தலைவர். அப்ப நான் வீடியோ எடுத்துட்டு நான் கேட்டேன் எங்க கொண்டு போறீங்கன்னு. இன்ஜெக்ஷன் போடன்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன் எந்த சென்டருக்கு அப்படின்னு கேட்டேன். ஆனா அதை பத்தி அவங்க எந்த தகவலுமே தரல, சொல்லல. நீ எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு போன் எல்லாம் புடுங்க வந்தாங்க. இது ஏன் சொல்றீங்க? இதுக்கு இது ஏன் இப்படி பண்றாங்க? இதுக்கு ஏதாவது இவங்களுக்கு நடவடிக்கை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல நாயே இல்லாத உலகம் வேணும்னு நினைக்கிறாங்களா? நான் நம்பர் அனுப்புறேன், அவங்ககிட்ட பேசுங்க. அவங்க தான் அதை பத்தி சட்டப்படியா கேட்பாங்க. நான் உங்ககிட்ட சொல்லல, நான் உங்க வீடியோ உங்களை நான் ஃபாலோ பண்றேன். நான் அதை பார்த்துட்டு தான் நானே திருநாய்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சுட்டு இருக்கேன் நானு. இல்ல அது வந்து அது ஓகே, அது வந்து கருணை இறக்கம் எல்லாம் ஓகே. இந்த மாதிரி இல்லீகலா பண்றாங்களா? சட்டப்படி குற்றம் அவங்க பண்றது. ஆமா, அவங்க நாயே இல்லாத உலகம் வேணும்னு கேக்குறாங்க போல இருக்கு. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம அதுக்காக அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கும். நீங்க வந்து நான் நம்பர் அனுப்புறேன், மெசேஜ் அனுப்புறேன், நார்மல் மெசேஜ் அனுப்புறேன். அவங்க தான் வந்து அந்த பஞ்சாயத்து அவர்கிட்ட பேச முடியும். எங்கேயா கொண்டு போனா திரும்பி விடியான்னு சொல்லி சண்டை போட்டு திரும்பி வந்து விட முடியும் அவங்களால. ஏன்னா அவங்க வந்து பீப்பிள் ஃபார் அனிமல்ஸ்ல இருக்காங்க. சரிங்களா? நம்பர் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன், நீங்க பேசுங்க அவங்கள்ட்ட. ரெக்கார்டு ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. ஈவினிங் எல்லா நாயுமே திரும்பி வந்துருச்சு. உண்மையிலே பிஎஃப்ஏக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இஷ்யூவை வந்து உடனே நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி அதை இது பண்ணதுக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயங்க, இந்த மாதிரி காட்டுப்பயலுக்கு வராங்க பாருங்கள், கம்பியை மாட்டிக்கிட்டு ஆள் பார்க்கவே வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. இவங்க வந்து நாயை மட்டும் பிடிக்கிற மாதிரி தெரிலைங்க. நீங்கள் பணம் கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ இவங்க முகத்தை வந்து வெளியே கொண்டு வாங்க. அவங்களுக்கே தெரியும் தப்பு பண்ணுறோன்னு, இருந்தாலும் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள முதல் வெளியே கொண்டு வாங்க. அதுக்கடுத்து இவங்களுக்கு வந்து ஒரு உத்தரவிட்டிருப்பார். அவர் யாருன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வரிப்பணத்தில் தான் அவங்க அந்த இதை நடத்துகிறாங்க. ஸோ நம்ம இதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதை ப்ராப்பராக கருத்தரை பண்ணி இறக்கி விட்டுருந்தா இன்னும் அவ்வளோ பெருகிருக்காது. கேள்வி கேளுங்க, தப்பு. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்கள் ஏரியாவில் தாராளமாக அவங்கள வீடியோ எடுத்து என் நம்பர் இருக்கும், இங்கே மற்ற நிறையா பேர் நம்பர் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தாராளமாக அனுப்பி பிஎஃப்ஏக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க மூலியமாக இங்கே நடக்கிற இல்லீகல் சட்டப்படி தவறாக நடக்கிறத தட்டி கேட்பாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதான் அந்த பதிவு மேக் பண்ணுறேன்.